இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்து சில தலையங்கங்களை பார்க்கலாம். உங்க தேர்வில் அதுக்கு பிறகு ஒரு செய்தியை பற்றி பேசலாம். தினத்தந்தியில எல்லா இடங்கள்லயும் வாரச்சந்தைகள்னு சென்னையில வாரச்சந்தைகள் அமைக்கப்படுவது தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இது கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கும் திட்டம். இந்த வாரச்சந்தைகளை பெரிய ஊர்களையும் செயல்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தினமலர்ல தமிழகத்தின் மீது மத்திய பிரதேசம் ஆர்வம்ங்கிற தலைப்புல திருப்பூர் தொழில் முனைவோருக்கு மத்திய பிரதேசம் முதலமைச்சர் அழைப்பு கொடுத்திருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. தமிழகத்தின் தொழில் முனைவோர் மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயராமல் தமிழக அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும்னு தினமலர் சொல்லுது. இந்து தமிழ் குற்றப்பின்னணி தான் தகுதியாங்கிற தலைப்புல குற்றப்பின்னணி உள்ளவர்களை அமைச்சரவையில சேர்த்துக்காதீங்கன்னு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறதை பத்தி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி கட்சிகள் வாதம் பண்ணுது. ஆனா சந்தேகங்களை தீர்த்துட்டு பதவிக்கு வர்றதுதான் நல்லது அப்படின்னு இந்து தமிழ் சொல்லுது. தினமணி நிழல் தேடும் நகரங்கள்ங்கிற தலைப்புல காடுகளின் பரப்பளவு கூடியிருக்கிறதை பத்தி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. 5817 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு கூடியிருக்குது. இதுல 98% வனப்பகுதிக்கு வெளியில கூடியிருக்குது. இதுக்கு காரணம் மரம் வளர்க்கறது தான். இன்னும் அதிகமாக மரம் வளர்க்கணும் அப்படின்னு தினமணி சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல் நாட்டின் மொத்த உற்பத்தி சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. 2014-2015 முதல் காலாண்டுல 5.7% வளர்ச்சி இருக்கு. இந்த மொத்த வளர்ச்சியில விவசாயத்துறை மட்டும் பின்தங்கி இருக்கு. அதை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு டெக்கான் கிரானிக்கல் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கிற உள்நாட்டு குழப்பத்தை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பிரதமர் நவாஸ் ஷெரீப் ராணுவத்துக்கு அடிபணியை மறுக்கிறதுனால இந்த குழப்பம் வந்திருக்கு. பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளோட இந்தியா நேரடியாக பேசினால்தான் இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சொல்லுது. இனி ஐயா உங்களுடைய தேர்வுல ஒரு செய்தி. இல்லை, எனக்கு தினமணியில் ஒரு பெரிய செய்தி வந்திருக்குது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஐயா அவங்க வலியுறுத்தல் அப்படின்னு வருது. இது ரொம்ப முக்கியம். அதில் அவர் ஒரு பாணியில் சொல்கிறாரு, வேகமாக பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் மயம் ஆக்கிட்டு இருக்காங்க. இத்தகைய இந்த தனியார் மய வேகப்படுத்தலை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா என்று ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆகவே எதிர்காலம் என்பது தனியார் துறை என்றால் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவர் பாணியில் ஒரு முன்வைக்கிறார். எனக்கு இதை பார்த்த உடனே என்ன தோணுச்சென்றா, இதன் பொருள் பொதுத்துறையை தேவையில்லாமல் இப்படி தனியார் மயமாவதை எதிர்த்த போராட்டத்தை யாரும் கைவிட்டு விடக்கூடாது. அந்த போராட்டம் நடக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வகையான கையறு நிலையில் இருந்து பேச வேண்டிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு புரிபடுது. அப்படி என்றால் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்பதுதானே சரியாக இருக்க முடியும். இதற்கு 2 ஆதரவான விஷயம் இருக்கு. ஒன்று, தனியார் துறை என்பது முழுக்க அவங்களுடைய மூலதனத்தில் இருந்து மட்டும் உருவாவதல்ல. அரசும் சமூகமும் எத்தனையோ வசதிகளை அவங்களுக்கு செய்து தருகிறது. ஆகவே தனியார் துறைக்கும் இந்த சமூக நீதி அல்லது சமூக பொறுப்பு என்பது உண்டு. ஒன்று. 2வது எனக்கு என்ன படுதுன்னா, தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா இந்த பொதுத்துறையை தனியார் மயமாக்குற வேலை கூட கொஞ்சம் மட்டுப்படும்னு படுது. ஏன்னா பொதுத்துறையை காலி பண்ணுவதில் ஒரு உள்நோக்கம் என்னன்னா, அங்கே இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை ஒழிச்சு கட்டணுங்கிறது கூட உள்நோக்கம் இருக்கக்கூடும். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு என்றால் பொதுத்துறை காப்பாற்றப்படவும் கூடும் என்று எனக்கு படுது. இது ஒரு நல்ல கருத்தாக எனக்கு செய்தியாக பட்டுச்சு. அந்த கருத்தை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். இன்னொரு முக்கிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்றது என்னோட விருப்பம். அதாவது இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார்கள். அதற்கு முன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களையும் சந்தித்தார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு இந்திய அரசு பதில் சொல்லாமல் தீர்வை நோக்கி பேசியது என்பதுதான் கவலைக்கிடமான விஷயம். அவங்க சொன்னது என்னன்னா, நமது தமிழர் பகுதிகள் முதல்ல சிங்களமயமாக்கப்படுகிறது, இராணுவமயமாக்கப்படுகிறது. இந்த இடத்தில் தமிழர்களுடைய மறுவாழ்வு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு பெரிய நெருக்கடியை அவர்கள் வட மாகாணத்துக்கு அரசுக்கு கொடுத்து நிர்வாக அமைப்புக்கு கொடுத்து நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் நிவாரணம் தேவை என்பதுதான் அவர்களுடைய அழுத்தமான முதல் முன்மொழிவு. ஆனால் அதை பற்றி இவர்கள் எதையுமே சொல்லாமல் தீர்வு என்று வரும்பொழுது 13வது திருத்தம் என்று சொல்லுகின்றார்கள். 13வது திருத்தத்தை பற்றி ஏற்கனவே விக்னேஸ்வரன் அவர்கள் அது ஒரு ஓட்டை விழுந்த கப்பல், அது மாகாணங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் செய்கின்ற ஒரு அதிகார பகிர்வு என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்திய அரசு நீங்கள் சுயமரியாதையோடு வாழ, நீங்கள் கௌரவத்துடன் வாழ ஒரு தீர்வை நாங்கள் தருவோம் என்று சொல்லுவது ரகசியமாக ஏதாவது ஒரு தீர்வு திட்டத்தை தமிழர்களின் மீது திணிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்ததாக அது இருப்பதை நான் உணர்கிறேன். அதை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு படுறது அந்த 13வது திருத்தம் ஓட்டை விழுந்த கப்பல் என்று அவங்க சொன்னதா சொல்றாங்க.
நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த முழுமையாக ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது திருத்தத்தில் சில முக்கியமான கூறுகள் அது வந்து என்னன்னா அந்த நிலம் உட்பட காணி உட்பட போலீஸ் உட்பட அவங்க அந்த வார்த்தை அப்படித்தான் அப்படி உள்ளதுதான். இப்ப ராஜபக்ச என்ன சொல்றா அது ரெண்டும் இல்லாத 13வது பத்தி பேசுற மாதிரி அதனால்தான் அவர் அதனாலதான் ஓட்டைங்கிறார். இப்ப இந்திய அரசு என்ன செய்யணும் நம்ம சொல்லணும்னா நீங்க காணியும் போலீஸும் உள்ள 13வது திருத்தத்தை பத்தி பேசுறீங்களா இல்லையா என்று இன்றைய தினம் மோடி அரசை நம்ம வந்து வற்புறுத்தி கேட்கணும். ஐயா சரியா சொன்னது போல அந்த டீடைல்ஸ்குள்ளேயே அவங்க போக மாட்டேங்கிறாங்க, பொதுவா பேசுறாங்க. அதே போல இவங்க என்ன சொல்றாங்க, இன்றைக்கு அங்க என்ன நடந்து கொண்டு இருக்குது, சிங்களமயமாக்குற வேலை நடந்துட்டு இருக்கு, அது பற்றி விவரங்களை எல்லாம் சம்பந்தன் ஐயா விரிவா சொல்லியிருக்காரு, அதுக்குள்ள போகல. அதே போல வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி இங்க வந்து பேட்டில் ரொம்ப விரிவா அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அது பற்றி எல்லாம் இந்திய அரசு என்ன சொல்கிறது, இன்னும் மௌனம் சாதிக்கிறாங்க. இது நிச்சயம் நல்லதல்ல. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.